நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க, நம்பிக்கையின் நேரம் இருங்க. நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க, நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திருங்க. நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தா நலமானது தான் நடந்திருங்க. நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் பார்த்து மகிழுங்க, நம்பிக்கையின் நேரம் இருங்க, நம்பிக்கையாய் கேட்டு மகிழுங்க. அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடாத்தும் இந்த நம்பிக்கையின் நேரம் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் துபாய் நகரத்திலே இருந்து இங்கே வருகை தந்த கிரேஸ் அசெம்பிளி ஆஃப் சர்ச் தமிழ் கிறிஸ்தவ சபையின் போதகர் ரெவரண்ட் போல் ராஜபாண்டியன் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இங்கே அவரை வரவேற்போமா? வணக்கம் பாஸ்டர்களே. வணக்கம் அம்மா. உங்களை நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே வந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் காலத்துக்கு காலம் தம்முடைய பிள்ளைகளை முற்குறித்த திட்டத்தின்படி அழைத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட பலவிதமான கோணங்களாக சந்திக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் உங்களை எப்படியாக சந்தித்தார் என்பதை இங்கே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய 16வது வயதிலே நான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது என்னுடைய நண்பன் ஒருவன், இந்து நண்பன் ஒருவன், சந்திரமொழி என்றவன் பெயர், அவன் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட விதத்தை எனக்கு சொன்னான். அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவை நான் அறிந்து கொண்டு தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அப்படியானால் நீங்கள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை இந்த இடத்துல நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம்மா, நான் ஒரு இந்து குடும்பத்தில், பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தாத்தா விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு வழிபாட்டுக்காரராக இருந்தார். என்னுடைய அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாஸ்திகராக இருந்தார். இந்த 2 குடும்ப பின்னணியிலே நான் வளர்க்கப்பட்டவனாக இருந்தேன். அப்படியாக இருந்த வேளைகளில் உங்களுடைய இளமை காலத்தில் எப்படியாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தேன். நன்றாக படிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் கெட்ட நண்பருடைய சகவாசம் எனக்கு இருந்தபடியினால் நான் பள்ளியிலே படிக்கும்போதே போதை பழக்க வழக்கங்களுக்கு, சீரல் பிடிக்கிற காரியங்களுக்கு, தவறான படங்களை பார்ப்பதற்கு நான் அடிமைப்பட்டவனாய், என்னை நானே கெடுத்து கொண்டவனாய், மற்றவர்களை ஏமாற்றி நல்லவன் போல காணப்பட்டவனாய் நான் இருந்தேன் அம்மா. அப்படி நீங்கள் இருந்த காலகட்டம் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ எப்படியாக இந்த தேவனை ருசித்தீர்கள்? நான் அப்படியாக படிப்பு எனக்கு சரியாக வரவில்லை. ஆரம்ப காலத்தில் நன்றாய் படித்து கொண்டிருந்த நான் எதிர்பார்த்த மார்க்குகளை நான் கல்லூரியிலே பெற முடியவில்லை, +2விலே பெற முடியவில்லை. டாக்டர் ஆக வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. ஆனால் எனக்கு மார்க் குறைவாக இருந்தபடினாலே எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கவில்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியிலே என்னை சேர்த்தார்கள். அங்கே சொன்னார்கள், நீங்கள் இந்த கல்லூரியிலே எம்எஸ்சி எம்ஃபில் முடித்தால் உங்களுக்கு நாங்கள் லெக்சரர் போஸ்ட், பேராசிரியர் வேலை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்னால் படிக்க முடியாத ஒரு நிலைமை, பாடங்கள் எல்லாம் மிகவும் கடினமாக இருந்தது. எல்லா பாடங்களிலும் நான் ஃபெயிலாகி அரியர் வைத்திருந்தேன். அப்பொழுது இந்த நண்பன் ஆண்டவராகி இயேசுவை குறித்து சொல்லும்போது நான் கேட்டேன், நான் படிக்க விரும்புகிறேன், இந்த இயேசு எனக்கு உதவி செய்வாரா என்று கேட்டபோது அவன் சொன்னான், நிச்சயமாக இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். பாருங்கள் அம்மா, தொடர்ந்து வந்த பரீட்சையிலே அதிக மதிப்பெண் எடுத்து அந்த கல்லூரியிலே முதல் மாணவனாக வர
ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னை ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து அவருக்குள் நிலைத்திருக்கவும் எனக்கு காரியமாக இருந்தது. நண்பன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொன்னது உண்மை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து படித்தீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் படிக்காமல் இருந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும் என்று, நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் நீங்கள் செய்தீர்கள். அதன் பலனை நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அவர் பகுதியில் என்ன செய்வாரோ அதை அவர் செய்வார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை சொல்ல முடியுமா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய கட்ட நண்பருடைய சவகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக ஆரம்பித்தது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது. எப்படி ஒரு இருட்டு அறையிலே ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த இருட்டு மாறுகிறதோ, வெளிச்சம் வருகிறதோ, அதே போல் ஒளியாகிய இயேசு என் உள்ளத்தில் வந்தபோது என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு மறைய ஆரம்பித்தது. கெட்ட நண்பருடைய சவகாசம் என்னை விட்டு விலக ஆரம்பித்தது. ஆண்டவர் படிப்படியாக என்னை மாற்ற ஆரம்பித்தார். பாடங்களை அதற்கு முன்பதாக படிப்பதற்கு கஷ்டப்படுவேன். என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நன்றாக படிக்க, தெளிவாக படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். தொடர்ந்து உங்களுடைய அந்த படிப்பின் முயற்சியினாலே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீர்களா, அல்லது தேவனுடைய அழைப்பு? தேவனுடைய அழைப்பினாலே தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த கல்லூரியிலே நான் முதல் மாணவனாக வந்தபோது நான் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கல்லூரி வாசலில் நின்று நான் அழுதேன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால், உம்முடைய அன்பை மட்டும் நான் ருசிக்காமல் இருந்திருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவே உங்களுடைய அன்பை குறித்து எடுத்து சொல்லுவேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். என்னைப் போல வாலிபர்கள் அழிந்து போகாமல் நான் அவளை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி அந்த கல்லூரி வாசலிலே ஆண்டவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அதுதான் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இன்றைக்கு உடன்படிக்கையிலே நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள். ஆமென். ஆண்டவருடைய எத்தனையோ நாட்கள் குறைவுபட்டு இருந்தாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் என்னை கரம் எடுத்து நடத்தி இந்த நாட்கள் வரைக்கும் அவருக்கு உண்மையாக இருக்க உதவி செய்திருக்கிறார். உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட நீங்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவது இலகுவாக இருந்ததா? ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து ஆலயத்துக்கு போவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆரம்பத்திலே என்னை அனுமதித்தார்கள். நாள் ஆக ஆக எனக்கு பல தடைகளை கொடுத்தார்கள், நீ ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனாலும் அதையும் தாண்டி ஆண்டவரை சேவிக்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தேவனுக்கு கிருபை தந்தார். என்னுடைய சொந்த ஊரிலே நான் போய் கொண்டிருந்த சபையில் இந்த போதகருக்கு ஒரு உடன் ஊழியனாக அந்த ஊழியங்களை செய்ய கற்றுக்கொள்ள தேவனுக்கு உதவி செய்தார். உங்களுடைய குடும்பம் தேவனை அறியாத ஒரு குடும்பம் என்று சொன்னீர்கள். நீங்கள் தேவனை அறிந்து, தேவனை ருசித்து, தேவனுடைய அன்புக்குள்ளே அங்கே கட்டப்பட்டு வரும்போது உங்களுடைய குடும்பத்தின் ஊடாக உங்களுக்கு இழுக்குகள், இடறுகள் வரவில்லையா? இடர்கள் வந்தது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாளிலே என் தாயார் மரித்து போனார்கள். உடனே எல்லாரும் சொன்னார்கள், நீ ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் நம்முடைய தெய்வம் பழி வாங்கி விட்டது, ஆகவே நீ கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள். என் தகப்பனார் சொன்னார், நீ ஆலயத்துக்கு போக வேண்டாம், நீ வேலைக்கும் போக வேண்டாம், நம்முடைய சொந்தத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள், உனக்கும் உன் மனைவிக்கும் நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு என்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். படிப்பினால் தான் நீங்கள் தேவனை கண்டீர்கள் என்ற ஒரு பிழையான ஒரு சிந்தனை அவர்களுக்குள் வந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனவே படிப்பையே வெறுக்கிற அளவுக்கு, வெறுக்கிற அளவுக்கு. அது மட்டும் நீ வேலைக்கு போக வேண்டாம், நாங்கள் உனக்கு சாப்பாடெல்லாம் தருகிறோம், ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு போகக்கூடாது, இயேசுவை வணங்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு கட்டளை போட்டார்கள். நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியதா இருந்ததா? இல்லை, நான் சொல்லிவிட்டேன், இல்லை, இயேசுவுக்காக எதையும் நான் இழக்க தயார் என்று சொல்லி ஆண்டவருக்காக அன்றைக்கு வைராக்கியம் பாராட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் அப்படியாக வைராக்கியம் காட்டிய வேளையிலே அங்கே வீட்டிலே மீண்டும் எதிர்ப்புகள் தோன்றவில்லையா? எதிர்ப்புகள் தோன்றினது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய அப்பாவினுடைய அம்மாவை, என்னுடைய பாட்டியை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவர்கள் தான் எனக்காக என்னுடைய அப்பாவிடத்தில் பரிந்து பேசி, அவன் ஆலயத்துக்கு தானே போகிறான், தவறான காரியம் எதுவும் செய்யவில்லையே, ஆகவே அவனை விட்டுவிடு என்று சொல்லி அவர்கள் என்னுடைய தகப்பனாரை சம்மதிக்க வைத்து அனுமதி வாங்கி கொடுத்து ஆலயத்துக்கு நான் அப்படியாக செல்ல ஆரம்பித்தேன். உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து எப்படியாக போய்கொண்டிருந்தது? நான் தொடர்ந்து என்னுடைய ஊரில் படித்து நான் வெளிநாட்டில் வேலைக்கு போக வேண்டும் என்று காத்திருந்தேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பல இடங்களில் முயற்சி செய்யும்போது சிங்கப்பூர் போகலாம் என்றிருந்தேன், மலேசியா போகலாம் என்றிருந்தேன். எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சம் பணம் வேண்டும் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் பணம் இல்லை. அப்பொழுது முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட
என்னுடைய நண்பன் ஒருவன், அவன் பெயர் ஷேக் தாவூது. அவர் இப்பொழுது துபாயில் வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு ஜெபிப்பதற்கு துணையாக ஒரு ஆள் வேண்டும், ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வேண்டும் என்று சொல்லி என்னை விசிட் விசாவிலே துபாய் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அந்த நண்பன் அழைத்து சென்றார். அங்கே விசிட் விசாவிலே போய் வேலை தேடி ஆண்டவர் வேலை கிடைக்காத நாட்களிலே விசா முடிய போகிற 3 நாளைக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து இம்மட்டுமாக என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்திலே போய்த்தான் நீங்கள் உங்களை முற்றுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீர்களா? இல்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருந்தேன். அந்த நாட்களிலே நான் போகின்ற சபைக்கு தொடர்ந்து ஒழுங்காக சென்று கொண்டு அங்கு இருக்கிற பாஸ்டருக்கு ஒரு உடன் ஊழியராக, ஒரு அசோசியேட் பாஸ்டராக இருந்து கிராம ஊழியங்கள், சபை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் துபாய் தேசத்துக்கு போன ஆரம்ப நாட்களிலே ஊழிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. என் மனதுக்குள் ஒரு வேதனை, ஆண்டவரே ஊரிலே உமக்காக ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் இங்கு வந்து வேலைக்கு போகிறேன், பணம் கையில் இருக்கிறது, ஆனால் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று ஏங்கினேன். ஆனால் நாள் ஆக ஆக தேவன் படிப்படியாக ஊழிய வாசலை திறந்து கொடுத்து இன்றைக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எப்படியாக உங்களுக்கு துபாயிலே ஊழியம் கிடைத்தது? ஆண்டோடைய கிருபையினாலே நான் அந்த இலங்கை தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து வேலைக்கு வரக்கூடிய தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்பார்கள். இவர்கள் கேம்புகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் வைக்கப்படுவார்கள். குறைந்த சம்பளம், குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு பிரிந்து கண்ணீரிலே துக்கத்தில் இருக்கிற மக்களை முதலாவது நாங்கள் போய் பார்த்து ஆறுதல் படுத்துவோம். பிறகு ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு பிறகு அவள் இருக்கிற அறையிலே ஜெபிக்கலாமா என்று அனுமதி கேட்போம். ஜெபிக்கலாம் என்று சொல்லுவார்கள். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் ஒரு சிறிய ஜெபக்கூட்டம் நடத்துவோம். அது அப்படியாக வளர்ந்து அது சபையாக மாறி இன்றைக்கு ஏறக்குறைய 4 சபைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 சபைகளும் துபாயிலேயே இருக்கின்றதா? இல்லை அம்மா, அந்த இடத்தை குறித்து சொல்லும்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லுவார்கள், UAE என்று சொல்லுவார்கள். அதில் 7 குட்டி நாடுகள் இருக்கிறது. அந்த 7 குட்டி நாடுகளையும் 7 மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதை நான் சொல்லுகிறேன். அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல் கேமா, ஒமல் குயின், ஃபிஜோரா என்று சொல்லி 7 இடங்கள் இருக்கிறது. அந்த 7 இடங்களிலே 4 இடங்களிலே ஆண்டவர் சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். மிகுந்திருக்கிற 3 இடங்களிலும் நீங்கள் நிறைவேற்றீர்கள் என்ற வாஞ்சி உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா? ஆமாம்மா, அதில் ஒரு இடத்துல இப்பொழுது தற்காலிகமாக ஒரு சபை என்று சொல்லாமல் ஒரு மிட்வீக் சர்வீஸாக, ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டமாக செய்து வருகிறோம். அந்த ஊழியத்தையும் சேர்த்து 5 இடங்களிலே ஆண்டவர் ஊழியத்தை தந்திருக்கிறார். துபாய் என்று எங்கள் இருதயங்களிலே வரும்போதே அந்த இடத்துல தேவனுடைய செய்தி கொடுப்பது மிகவும் கடினம், பைபிளை கொண்டு போக முடிவதில்லை என்று ஒரு பரவலான ஒரு பயங்கர ஒரு சிந்தனை தான் அநேகருடைய உள்ளத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே நீங்கள் 5 திருச்சபையை உருவாக்குற அளவுக்கு உங்களை கர்த்தர் பாவிக்கிறார் என்றால் நீங்கள் எப்படியாக அதை தேவ பலத்தோடு நிறைவேற்றுகிறீர்கள் என்றதை சொல்ல முடியுமா? அதாவது துபாய் தேசத்தில், அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தெருவில் நின்று தான் நாம் பிரசங்கிக்க முடியாது. ஆனால் இப்படியாக இருக்கிற ஆலயங்களிலே, ஆலயத்திற்குள்ளாக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இது முதல் காரியம். 2வது, நீங்கள் சொன்னது போல இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் என்னை அந்த ஊழியத்துக்கென்று அழைத்திருந்தார். அவருடைய அழைப்பை நான் உணர்ந்திருந்தேன். 2வதாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். அதையும் நான் உணர்ந்திருந்தேன். நான் ஒரு முழு நேர ஊழியன் அல்ல. அந்த தேசத்தில் முழு நேரமாக ஊழியம் செய்வது கடினம். ஆகவே நான் ஒரு வேலை பார்த்து கொண்டு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் என்கிற ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவர் எனக்கு நல்ல தரிசனம் உள்ள உடன் ஊழியர்களை, மூப்பர்களை, தலைவர்களை தந்திருக்கிறார். நான் வேலை பார்த்து கொண்டு இதே போல் பல தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் நான் இல்லாத நாட்களிலே அவர்கள் சபையை பொறுப்பெடுக்கிறார்கள். எனக்கு ஊழியத்தில் 4 போதகர்கள் துணையாக இருக்கிறார்கள். அந்த 4 சபைகளையும் நான் இல்லாத நாட்களிலே அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை லகுவாக தேவ பலத்தோடு கூட என்னால் செய்ய முடிகிறது. செய்யக்கூடியது. எதிர்பார்க்கும் பயங்கரமான அனுபவங்களை நீங்கள் அங்கே சந்திக்கவில்லை? சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது நான் சொன்னது போல் அந்த 7 எமிரேட்ஸில் 2 இடங்களில் சபையை நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட கடந்த 4 வருடமாக ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஹாலை எடுத்து நாங்கள் சபையாக நடத்தி வருகிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் செக்கிங் வரலாம், எங்களை பிடித்து சொந்த நாட்டுக்கு அனுப்பலாம். ஆனாலும் நாங்கள் தைரியமாக ஆண்டவருடைய கிருபையினாலே அது செய்து வருகிறோம். சட்டப்பூர்வமாக செய்வதை அனுமதிக்கிறார்கள்.
இல்லை, எல்லா 5 இடங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், 2 இடங்களில் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி இல்லாத பட்சத்திலையும் நாங்கள் தைரியமாக எடுத்து செய்கிறோம். ஒரு பார்ட்டி ஹால் எடுத்து செய்கிறோம். நாங்கள் செய்கிறோம் என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட்டை ஒரு நாள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு முஸ்லீம் ஒருவர் பார்த்து எனக்கு ஒரு கால் ஒன்று கொடுத்தார். அதில் அவர் கேட்டார், நீங்கள் தான் பாஸ்டரா, நீங்கள் தான் சபை வைத்திருக்கலாம்னு சொல்லி. எனக்கு அந்த இடத்துல அனுமதி இல்லாத இடத்துல ஊழியம் செய்யும் போது எனக்கு ஃபோன் கால் வந்தபோது நான் பயந்தேன், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறதுன்னு சொல்லி. ஆனாலும் கூட தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி நான் சொன்னேன், ஆமாம், நான் தான் சபை நடத்தி வருகிறேன், பாஸ்டராக இருக்கிறேன். நாங்கள் தினமும் உங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், இந்த ராஜாவுக்காய் ஜெபிக்கிறோம், கலகம் இல்லாமல் நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பாதுகாப்பிற்காய் ஜெபிக்கிறோம் என்று சொன்னபோது அந்த அரபி முஸ்லீம் சொன்னார், ரொம்ப நன்றி என்று சொன்னார். பிறகு அவர் சொன்னார், நீங்கள் இந்த தேசத்தினுடைய சுதந்திர தினம் வருகிறது, ராஜாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்க வேண்டும், ஷேக்குக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்க வேண்டும், உங்கள் சபையிலிருந்து கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டு அப்படியாக ஒரு வாழ்த்து செய்தியை நாங்கள் கொடுக்க தேவன் கிருபை தந்தார். ஆமென். தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்போது எந்த பயங்கரத்துக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை இந்த இடத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் நிரூபிக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய ஊழியம் எப்படியாக குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை வழி நடத்தினார்? நீங்கள் தனித்தே ஊழியம் செய்கிறீர்களா, இல்லை திருமணம் செய்து திருமண மனைவியோடு இணைந்து ஊழியம் செய்கிறீர்களா? நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுமாக இணைந்து ஊழியத்தை செய்கிறோம். என்னுடைய மனைவியும் இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். சபையிலே சகோதரர்கள் மத்தியில் ஊழியம் நடக்கிறது. குடும்பங்களுக்கு என்று நாங்கள் ஒரு ஜெபக்குழு நடத்தி வருகிறோம். ஏன்னு சொன்னால் பிசாசு சபைக்கு விரோதமாய் கிரியை செய்வான், தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் கிரியை செய்வான், குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வான். பல குடும்பங்கள் இணைந்தது தான் தேவ சபை, அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே குடும்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பம் அல்ல, சபையில் உள்ள குடும்பங்களுமாக நாங்கள் கூடி ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃபேமிலி ப்ரேயர்ஸ் என்று சொல்லி ஒன்றை வைத்து அதில் குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபித்து நடத்தி வருகிறோம். குடும்பம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்போ எப்பொழுது எப்படி உங்களுக்கு திருமணம் நடந்தது? நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்ற பிற்பாடு, துபாய்க்கு சென்ற பிற்பாடு நடந்ததா, அல்லது நீங்கள் உங்கள் போராட்டமான வாழ்க்கையின் வேலைகளில் நடந்ததா? என்னுடைய போராட்டமான வாழ்க்கை நேரத்தில் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், என் சபையிலே நான் போய் கொண்ட சபையிலே ஒரு குடும்பத்தார் என்னை பார்த்து அவருடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க முன் வந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளுடைய திருமணம் முடிந்த பிறகு தான் நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னேன். 5 வருட காலம் என் சகோதரிக்கு திருமணமாக காலதாமதமானது. அந்த நாட்களிலே நான் துபாயில் வேலை பார்த்து வந்தேன். என் சகோதரின் திருமணம் முடித்த பிறகு நான் கொடுத்த வார்த்தையின்படி எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். உங்களுடைய குடும்பம், நீங்கள் தேவனை ருசித்தது உண்மை, அதே வேளையில் உங்களுடைய தகப்பனார் கடுமையாக இருந்தும் ஏற்றுக்கொண்டது உண்மை, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா? அந்த குடும்பம் மாற்றம் அடைந்ததா? இன்னும் ஆண்டவரை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவரை இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். என்னுடைய திருமணம் வரும்பொழுது நான் சொல்லிவிட்டேன், கிறிஸ்தவ முறைப்படித்தான் இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்தவ முறைப்படி நாங்கள் ஒரு ஆலயத்தில் வைக்கவில்லை. ஏன்னு சொன்னால் என்னுடைய குடும்பமும் இந்து குடும்பம், என்னுடைய மனைவியின் குடும்பமும் இந்து குடும்பம். ஆகவே என்னுடைய திருமணத்தை ஒரு சுவிசேஷ கூட்டமாக நடத்த நாங்கள் திட்டம் பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நான் செய்தி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ மணமகன், இன்றைக்கு செய்தி கொடுக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார். ஜிபிஎஸ் ராபின்சன் அந்த என்கிற ஊழியக்காரரை அழைத்து அவரை ஒரு சுவிசேஷ செய்தி கொடுக்கும்படியாக நாங்கள் சொன்னோம். அவர் ஒரு சுவிசேஷ செய்தி கொடுத்தார். என்னுடைய குடும்பத்தாரும் சரி, என்னுடைய மனைவியின் குடும்பத்தாரும் சரி, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் நினைத்தோம் கிறிஸ்தவ திருமணம் நினைச்சினால் எப்படியோ இருக்கும் என்று சொல்லி. ஆனால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுக்கும் எப்படி நடத்தலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அப்படியாக அந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார். அப்படியாக திருமணம் நடந்த வழியில் கூட அந்த திருமண சாட்சியான அந்த திருமண இது எத்தனை பேரை மாற்றி இருக்கும்? அநேகருடைய உள்ளங்களிலே அது நிச்சயமாகவே மெய்யாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு அசைவை கொண்டு வந்தது. ஆனால் இவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள என்ன தடையாக இருக்கிறதுன்னு சொன்னால், சொந்தக்காரவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, நம்ம சபைக்கு போனால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, சமுதாயத்தில் நம்ம தள்ளி வைத்து விடுவார்கள், நம்மை பரியாசம் பண்ணுவார்கள் என்று பயந்து சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கொஞ்சம் தாமதிக்கிறார்கள். நீங்கள் இன்று திருமணம் செய்து சுமார் எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ஏறக்குறைய 14 வருடங்கள் ஆகிறது. 14 வருடங்கள் ஆகியும் உங்களுடைய குடும்பம் இன்னும் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படித்தான்? ஆமாம், இன்னும் தகப்பனும் என்னுடைய சகோதரியும் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய ஊழியங்கள் இப்பொழுது எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் நல்ல ஊழியங்களை தந்திருக்கிறார்.
யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் மட்டுமல்ல, பல தேசங்களுக்கு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, யூகே, அயர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்குரிய திறந்த வாசலை தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், போதர்களுக்கென்று மாநாட்டை நடத்தி போதர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தபடினால், இலங்கை தேசத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு வருஷத்திற்கு 100 போதர்களை அழைத்து 2 நாள் உணவு கொடுத்து அவர்களுக்கு அந்த போதர்களுக்கு ஏற்ற சத்தியங்களை கொடுக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த இடத்திலேயும் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறீர்களா? ஆண்டுடைய கிருபையினாலே நான் இந்த தேசத்துக்கு வருவது 2வது முறை. 2015ஆம் வருடம் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அதே போல் இந்த 2017ஆம் வருடமும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை போதலுக்கு மத்தியில் மட்டுமல்ல, ஜெபிக்க வைக்க வேண்டும், தேசத்திற்காக ஆட்களை ஜெபிக்க வைக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்தபடியினால், அந்த தரிசனத்தின் அடிப்படையிலாக இந்த முறையில் நான் போகிற சபையிலே தேசத்திற்காக ஜெபிக்கிறதை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த அடிப்படையில் தேவ செய்தியை கொடுத்து அந்த மக்களை ஜெபத்திற்கு நேராக நடத்தி தேவன் கிருபை தருகிறார். நீங்கள் ஊழியக்காரன், உங்களுக்கு கீழாக பல ஊழியக்காரர் சபைகளை வைத்து நடத்துகிறீர்கள். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, எத்தனையோ இந்த நாட்டில் ஊழியத்தாலே தாக்கம் அடைந்தவர்களாக விட்டு விடுவோமா ஊழியத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு நீங்கள் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இன்றைக்கு பார்க்கிறோம், அமெரிக்க ஐக்கிய தேசங்களில் அநேக ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு பின்மாற்றம் அடைகிறார்கள். ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சோர்வு, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, பலவிதமான தேவைகள், போராட்டங்கள் மத்தியில் வரும்போது ஏன் எனக்கு இந்த ஊழியம் என்று சொல்லி அநேகர் இந்த ஊழியத்தை விட்டுவிட நினைக்கிறார்கள். வேதத்தில் பாருங்கள், எலியா அப்படித்தான். பெரிய அற்புதங்களை செய்தவர், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர். ஆனால் எசபேல் சொல்லுகிறாள், நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்னபோது பயந்து, உயிருக்கு பயந்து அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் செத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் மனசோர்வுக்குள்ளாக ஆகிறார். ஆண்டவர் அவரை பலப்படுத்தி திரும்பவும் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி தேற்றுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களே, உங்களுடைய ஊழியம் இத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்கள் மீது அழைப்பை வைத்திருக்கிறார். மறுபடியுமாக தேவ சமூகத்தில் எந்த இடத்துல நீங்கள் தவறி போனீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீர்களோ அதை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தை சரி செய்து, ஆண்டவரே சிம்சோன் ஜெபித்தது போல என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் பலப்படுத்தி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற உங்களுக்கு அவர் கிருபை செய்வார். நீங்கள் வாலிபராக இருக்கிறபடினால் இதை பார்த்து கொண்டிருக்கும் வாலிபர்களுக்கு எத்தனையோ பேர் சோர்ந்து வாலிப பிராயத்தில், நீங்கள் எத்தனாவது வயதிலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள்? நான் என்னுடைய 16வது வயதிலே ஆண்டவராகிய இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு 30-35 வயது வந்து கூட தங்களை அர்ப்பணிக்க முடியாமல் இருக்கிற வாலிபர்கள், அவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஊட்டும் விதமாக என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? பொதுவாக நான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய வாலிப வயதில் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் சொன்னார்கள், நீ ஏன் இந்த வாலிப வயதை வீணடிக்கிறாய்? நீ சந்தோஷப்பட வேண்டிய காரியம், அனுபவிக்க வேண்டிய காரியம் எவ்வளவோ உண்டு, வயதான நாட்களிலே கடவுளை தேடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், வாலிப நாட்களிலே நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாலிப பருவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் டிஎல் மூடி என்ற ஊழியர் ஒரு பெண்மணியை சந்தித்து விட்டு சொன்னார், அம்மா நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடு என்று சொன்னபோது அந்த அம்மா மறுத்து விட்டார்கள், வயதான நாட்களில் கொடுக்கிறேன் என்று சொல்லி. திடீரென்று அந்த ஊழியருக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒரு பழம் ஒன்று இருந்தது, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு அதை சப்பி வெறும் பாதி பழத்தை கொடுத்து அம்மா சாப்பிடுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்தது, என்னையா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ட பழத்தை, எச்சில் பண்ண பழத்தை நான் சாப்பிட்றதா என்று சொல்லி. அப்போ இந்த ஐயா சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார், அம்மா உன்னால் எச்சில் பண்ண பழத்தை சாப்பிட முடியல, உலகத்தால் உன் வாழ்க்கை எச்சில் பட்டு கரைப்பட்டு வயதான பிறகு உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், இப்பொழுதே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடு என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நீ ஆண்டவருக்கு என்று உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும், அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆண்டவர் எதை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையானதை அவர் செய்வார். அது ஒரு பாதுகாப்பை உனக்கு கொண்டு வரும். உங்களுடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்? எனக்கு 2 ஆண் பிள்ளையும் 1 பெண் பிள்ளையும். அவர்களுடைய வயது? என்னுடைய மூத்த மகன் பெயர் எலிஷாபால், அவனுக்கு 13 வயது.
அடுத்த மகன் பெயர் மோசஸ் பால், அவனுக்கு இப்பொழுது 10 வயதாக போகிறது. என்னுடைய மகள் பெயர் எஸ்தர் ராஜாத்தி, அவளுக்கு இப்பொழுது 8 வயதாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதுவரையிலும் உங்களை இவ்வளவாக ஆசீர்வதித்து தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் எவ்வளமாக ஆசீர்வதிக்கிறார் என்று 128ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டது போன்று கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்த சம்பவம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். வேலை இல்லாத நாட்களிலே, விசா முடிந்த நாட்களிலே நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு ஒன்று வரும். அது என்ன கனவு என்று சொன்னால், வேலை இல்லாமல் நான் ஊருக்கு போவது போல, என்னுடைய அப்பா வந்து என்னை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணது போல கனவு வரும். இந்த கனவை யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த கனவு ஏன் வந்தது என்றும் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரால் படுக்கையை நினைப்பேன். அப்பொழுது ஒரு கூட்டத்திற்கு சென்றேன். ஒரு ஆங்கில ஆராதனைக்கு செல்லும்போது அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அங்கே அந்த ஆராதனை நடத்துகிற போதகர் அந்த ஆராதனை நடுவில் சொன்னார், இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், உங்களுக்கு அடிக்கடி கனவு வருகிறது, வேலை இல்லாமல் ஊருக்கு போவது போல. அது பிசாசு கொண்டு வருகிற கனவு. ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார், வேலையை கொடுப்பார், ஊழியத்தை வைத்திருக்கிறார், யோசேப்பை போல உயர்த்துவார் என்று சொல்லி என்னை திடப்படுத்தினார். அந்த வார்த்தையை நான் பிடித்துக்கொண்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவர் அற்புதமாக எனக்கு அந்த இப்பொழுது பார்த்து வருகிற வேலையை 18 வருடங்கள் முன்பதாக கர்த்தர் எனக்கு தந்தார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியம் சம்பவம். அதை கொண்டு இன்றைக்கு நீங்கள் அநேகரை நீங்கள் வைராக்கியமாக உற்சாகமூட்ட முடியும், அப்படித்தான்? ஆமாம் அம்மா. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையில் நீங்கள் காணப்படலாம். இது என் வாழ்க்கையில் நடக்குமா, அல்லது இதை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த காரியத்தை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இந்த காரியம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்போது வரப்போகிறது என்று சொல்லி ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று இல்லாமல் சோர்ந்து போயிருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுப்பார். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், எனக்கு செய்தவர், நீங்கள் நினைக்கலாம் இவருக்கு ஆண்டவர் இப்படி செய்தால் எனக்கு அப்படி செய்ய மாட்டார். நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அவர் கைவிடாத தேவன். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நன்றி பாஸ்டர்களே, எங்களுடைய அழைப்பை நீங்கள் ஏற்று உங்களுடைய சிரமத்தையும் பாராமல் இந்த இடத்திலே வந்து உங்களை எப்படியாக ஆண்டவர் வழிநடத்தி சென்றார் என்று ஆண்டவருடைய நாமத்தை இந்த இடத்திலே மேன்மைப்படுத்தினீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் பல சபைகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி அம்மா, நீங்கள் தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்ட நேயர்களே, கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பானவர்களே, நம்பிக்கை இழந்து தவித்து நிற்பவர்களே, இந்த வேளையிலும் கூட தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் தேவன் யாரென்று அறிந்து ருசித்தது மாத்திரமல்ல, தன் நாட்டிலேயே தன்னை அர்ப்பணித்து விட்டு எந்த இடத்திலே தேவனை அறிவிக்க முடியாதென்று இன்றைக்கு உலக பரவலாக ஒரு பயங்கரமான செய்தியை எங்கள் உள்ளத்திலே உருவாக்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துபாய் நாட்டிலே சபைகளை நிறுவவும், சபைகளுக்கு கீழாக அங்கே போதகர்மாரை வைக்கவும், அவர்களை நிர்வகிக்கவும் தக்கதாக ஒரு வாலிபனை எழுப்ப முடியும் என்றால் என் ஜீவனுள்ள தேவனுக்கு முடியாதது என்ன? இன்றைய நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நம்பிக்கையற்றிருக்கும் யாராக நீங்கள் இருப்பீர்களானால், அந்த உள்ளத்திலே இந்த வித்தானது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து விட்டது என்ற பேரானந்த மகிழ்ச்சியிலே உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடை பெறுகின்றோம். நன்றி. இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த மேனுவேல் கிறிஸ்தவ ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தாருக்கு எங்கள் உள்ளம் சார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.